ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ரைஸ். நீங்கள் பார்த்து இப்போ தம்போ சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ பைத்தான் இஸ் யூஸ்டு டு unconditionally transfer the control from the part of the program to another. There are three keywords to achieve jump statements in Python: break, continue, pause. The following flowchart illustrates the use of break and continue. அதாவது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்றது பைத்தானில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதுக்காண்டி அன்கண்டிஷனலி, அதாவது கண்டிஷனே இல்லாமல் அடுத்த இடத்துக்கு தாவறதுனால இதை வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இதுக்கு நம்ம வந்து 3 வகையான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் பிரேக், கண்டினியூ இந்த ஃப்ளோ சார்ட் மூலிமா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வருது, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கும் போது பிரேக் ஆயிடணும். அப்படி இல்லாத போது கண்டினியூன்றது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்கிறது தான் கண்டினியூன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்பி கண்டிஷனுக்கு போவோம். அந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எல்ஸ் கண்டிஷனில் போய் அடுத்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு முடிஞ்சிடும். இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் terminates the loop containing it. Control of the program flows to the start statement immediately after the body of the loop. அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்ன்றது அந்த லூப் ஓடிட்டு இருக்குன்னா அந்த லூப்பை முடிக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகுறது. சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். while or for loop will terminate till the condition is tested false, but once can even transfer the control out of the loop with the help of break statement. நம்ம வந்து அந்த ஃபார் லூப்போ இல்லை ஒயில் லூப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் வரலைனாலுமே நமக்கு வந்து அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் when the break statement is executed, the control flow of the program comes out of the loop and starts executing the segment of the code after the loop. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு அடுத்து என்னென்ன செக்மெண்ட் ஆஃப் கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் அ நெஸ்டட் லூப், அதாவது ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்குது, அந்த லூப்புக்குள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பிரேக் வில் டெர்மினேட் இன்னர் மோஸ்ட் லூப். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளக்க உள்ள லூப்பை தான் டெர்மினேட் பண்ணுமே ஒழிய அதுக்கு மேலே இருக்கிற லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் சாதாரணமாக பிரேக்குன்றதை கொடுக்கறது தான் சின்டாக்ஸே. அதுக்கு இப்போ லூப்புக்குள்ளே தான் அதை கொடுக்க முடியும், வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. அது வந்து சொல்லியிருக்காங்க. என்டர் லூப்பு, ஒரு கண்டிஷன் வருது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடு, அப்புறம் வந்து ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் அதுக்கு போகுது. அடுத்து அதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடுது. இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் இஸ் ஷோன் பிலோ. அதாவது ஒயில் லூப்லேயும் ஃபார் லூப்லேயும் எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்றது பாருங்கள். இப்போ ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறோம். ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் இருக்கும்போது பிரேக் பண்ணு, அப்புறம் வந்து கோடு இன்சைட் ஃபார் லூப்பு, கோடு அவுட் சைட் ஃபார் லூப்பு. இன்சைட் ஃபார் லூப்புக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, டேரெக்டாக அவுட் சைடுக்கு போயிடும். இது வந்து ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு இன்சைடு ஒயில் லூப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வருது, அந்த இதில் பிரேக் கொடுத்தோடனே நமக்கு இன்சைடில் உள்ளதெல்லாம் விட்டுரும், அவுட் சைடில் உள்ளதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ற வேர்டில் இஃப் வேர்டு இஸ் டபுள் ஈக்குவல் டு ஈன்ற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரேக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் வேர்டு எவ்வளோ வரைக்கும் பிரிண்ட் ஆச்சோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா JUMP ஸ்பேஸ் STAT வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிறது நின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா the above program will repeat the iteration with the given jump statement as string. Each letter of the given string sequence is tested till the character E is encountered. When it is encountered, the display is transferred outside the loop
block or it terminates as shown in the output. It is displayed till the letter E is checked after which the loop gets terminated. அதாவது மேலே நம்ம என்ன இது சொன்னோமோ அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேஸ் டு நோட் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் இஃப் அ லூப் இஸ் லெஃப்ட் பை பிரேக் த எல்ஸ் பார்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். அதாவது ஒரு இஃப் லூப் வந்து பிரேக் மூலியமாக வந்து வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள எல்ஸ் பார்ட்டை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணாது. அதே வந்து கண்டிஷனில் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்க பிரிண்ட் ஆகிருக்கு, எண்ட் ஆஃப் த லூப் பிரிண்ட் ஆகலை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இஃப் லூப்பில் வந்து நம்ம வந்து அந்த இதை பிரேக் நம்ம கொடுத்துட்டோம். பிரேக் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுமே ஒழிய எல்ஸ் பார்ட்டுக்கே வராது. அதனால் நமக்கு வந்து எல்ஸ் பார்ட்டை விட்டுட்டு டேரெக்டாக அவுட் சைட் ஆஃப் த லூப்புக்கு வந்து அவுட் சைடில் ஆஃப் த லூப்பில் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்தை பிரிண்ட் பண்ணுது. நோட் தட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹாவ் ஸ்கிப்டு த எல்ஸ் பார்ட்டே வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா continuous statement, unlike the break statement, is used to skip the remaining part of the loop and start the next iteration. அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணாது. ஆனால் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது அந்த எந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒன்று தான். பிரேக்குன்னா அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் பிரிண்ட் பண்ணாது. இதே வந்து கண்டினியூன்னா அந்த ஸ்கிப் பண்ண இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சின்டாக்ஸ் பார்த்துட்டா கண்டினியூன்ற கீவேர்டு தான். இப்போ ஒரு லூப்புகளை என்டர் ஆகுது. இப்போ சப்போஸ் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகுது. கண்டினியூன்னா ரிமைனிங் உள்ளதை திரும்பி டெஸ்ட். இப்போ அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு, சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அது எக்ஸிட் ஆஃப் த லூப்புக்கு வெளியே போயிடுது. இதை வந்து ஃபார் லூப் வையில் வச்சு பார்க்குறோம். இஃப் கண்டிஷன் இருக்கும்போது இஃப் கண்டிஷன் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு, அவுட் சைட் ஆஃப் த லூப் போகாது, டேரெக்டாக இன்சைட் ஆஃப் த லூப்பில் வந்து எந்த கண்டிஷனை மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கோ அந்த கண்டிஷனை மட்டும் விட்டுட்டு அடுத்தடுத்த கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இஃப் கண்டிஷன், ஒயில் கண்டிஷன், ஃபார் லூப் இந்த எல்லாத்துலேயுமே வந்து டெஸ்ட் ஆகிற வந்து விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இதில் ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அந்த மேலே உள்ள ப்ரோக்ராம் பொறுத்து பாருங்கள். இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு இ, அதாவது பார்த்தீங்கன்னா இ மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூ. வேர்டு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து தப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இ மட்டும் பிரிண்ட் ஆகாது. இதில் அவங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா JUMP ஸ்பேஸ் STAT அப்புறம் M அப்புறம் NT இப்படி தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் அ நல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வேல்யூ நம்ம கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம நன்னுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து லூப்புக்குள்ளே கொடுக்கறதுனால அதை நம்ம பாஸ்ன்ற கீவேர்டு மூலியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் when executed by the interpreter it is completely ignored. Nothing happens when pass is executed. It happens in no operation. ஏதாச்சும் ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஒன்றுமே அது யூஸே இல்லை, அது சும்மா தான் இருக்குது, அது யூஸே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் இன் இஃப் கிளாஸ் as well as in within loop constraint. அதாவது பார்த்தீங்கன்னா when you do not any statements or commands within that block to be executed. அதாவது எஃப் ஸ்டேட்மெண்ட்லேயோ அல்லது லூப்புக்குள்ளேயோ வேறு ஏதாச்சும் இதுக்குள்ளேயோ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ் கொடுக்கும்போது அந்த இது மட்டும் எங்கே வந்து ஸ்கிப் பண்ணணும்னு ஸ்கிப் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்த நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ன்றது சிம்பிளாக நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ஏவோட நம்பர் வாங்குது, ஏவோட நம்பர் வந்து 0வாக இல்லாத போது பாஸ் பண்ணிடுறேன். அதாவது பாஸ் பண்ணியிருந்தா அந்த இது எக்ஸிக்யூட் பண்ணாத விட்டுரு, அப்படியே டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். நான் 0 வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்றது வந்துடும். இதே நீங்கள் வந்து
0 கொடுத்திருந்தால் அல்லது 0க்கு மேற்பட்டதாக கொடுத்திருந்தால் அவங்களுக்கு வேற வேல்யூ வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான நோட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். அதாவது பிளேஸ் ஹோல்டர்னா இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட ப்ரோக்ராம் இருக்கணும், ஆனால் வந்து அந்த ப்ரோக்ராம் இல்லை, அதனால நம்ம அதை வந்து பிளேஸ் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. when we have a loop or function that is to be implemented in the future and not now, we cannot develop such functions or loops with empty body segment because the interpreter would raise an error. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லூப் இருக்கு, இல்லை அது ஃபங்க்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து பாடி ஆஃப் த லூப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டர்பிரட்டர் வந்து நமக்கு வந்து எரர் கொடுக்கும். அதனால நம்ம வந்து பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா பிளேஸ் ஒன்லனால அந்த இது வந்து பாடி ஆஃப் த லூப்பாகவே மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டு அவாய்ட் திஸ் we can use pass statement to adjust the body that does nothing. சொன்னேன் இல்லையா, அதுதான். For variable in value in computer pass print end of the loop structure will be built in feature. நம்ம கம்ப்யூட்டர் எடுக்கிறோம், பாஸ் கொடுத்துட்டோம்னால அது விட்டுரும், அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும், அவ்வளோதான். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் சீக்வன்ஸ் டு ஆல்டர் த ஃப்ளோ வி யூஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ப்ரோக்ராமோட சீக்வன்ஸை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் that causes a jump of a control from one part of the program to another part of the program is a control structure or control statement அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதாவது வந்து எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங், பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஐட்ரேஷன். In Python, branching is done using various forms of if structures. If nested if இதெல்லாம் மூலிமா வந்து நம்ம branching பண்ண முடியும். Indentation plays a vital role in Python programming. It is the indentation that group statements no need to use curly braces. இப்போ வந்து C++லாம் பார்த்தீங்கன்னா நம்ம curly braces யூஸ் பண்ணுவோம் ஒரு பிளாக்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இங்கே பைத்தானில் என்ன பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் டிஃபைன் பண்ணுது அந்த ஒரு பிளாக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருக்காங்க. Python interpreter will throw error for all indentation errors. அதாவது பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கெல்லாம் இன்டென்டேஷன் எரர் விட்டுருக்கோம், அதாவது நம்ம வந்து ஃபார் லூப்புக்கு வந்து இன்டென்டேஷன் விடலை, ஆனால் வந்து அங்கே வந்து ரன் ஆகணும்னு நான் சொன்னால் அது ரன் ஆகாது, ஏன்னா இன்டென்டேஷன் எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டும். To accept input at runtime, earlier versions of Python supported raw input, latest version supports input. இயர்லியர் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரா இன்புட்ன்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ உள்ள வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட்ன்ற கீவேர்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் சப்போர்ட்ஸ் த யூஸ் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் டு ஃபார்மேட் த அவுட்புட் ஆஃப் த யூசர். அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் நம்ம நியூ லைன், டேப் ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேஞ்ச் இஸ் யூஸ் டு சப்ளை அ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இன்னும் ஃபார் லூப்பில் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஞ்சுன்றது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு இப்படின்றது தான் வந்து டிஃபைன் ஆகிருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே படித்தது அது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பிரேக், கண்டினியூ, பாஸ், ஆக்டர்ஸ், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பைத்தான் இப்போ நம்ம இதை பார்த்தோம். அப்புறம் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நல் ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்த்தது தான். இட் இஸ் ஜென்ரலைஸ் பிளேஸ் ஹோல்டர். அந்த பாடி ஆஃப் த லூப் இல்லாத போது நம்ம வந்து இதை வந்து பிளேஸ் ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா how many important control structures are there in Python. நமக்கு எத்தனை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா elif can be considered to be the abbreviation of elifனா என்ன பார்த்தீங்கன்னா நெஸ்டட் எஃப் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இஃபுக்குள்ளே இன்னொரு எஃப் வருது, அதுக்குள்ளே இன்னொரு எஃப், அதை தான் வந்து நெஸ்டட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், நெஸ்டட் எஃப் கிடையாது, இது வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த இது கிடையாது, இந்த இது தான். ஓகேங்களா, இந்த இது கிடையாது, இது வந்து நம்ம டீல் பண்ணிடலாம். எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட அப்ரிவேஷன் தான் எலிஃப் அப்படின்றத சொல்லுவோம். வாட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்.
இண்டென்டேஷன் தான் முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால இண்டென்டேஷன் தான் முக்கியமானது அப்படின்றத சொல்லிடுவோம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜெனரலி யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டராக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இன் த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் அல்லது லாஜிக்கலாக இருக்கணும். ரிலேஷனலில் டபுள் ஈக்குவல் டு அதெல்லாம் வந்து ரிலேஷனல், லாஜிக்கல்னா அண்ட் ஆர் நாட். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஃபார் லூப் தான் நம்ம எப்போவுமே வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியஸ்ட் லூப்ன்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ வந்து ஒன்றா இருக்குது, while ட்ரூ. இஃப் ஐ மாடலஸ் 3 இஸ் டபுள் ஈக்குவல் டு 0, பிரேக் print I, end is equal to this I plus equal to 1. இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பார்த்துடலாம். இப்போ வந்து I equals 1 கொடுத்துருக்காங்க. while ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்பேஸ் வந்து தள்ளி வந்து கர்சர் வந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து இண்டென்டேஷன் சொல்லுவோம். இஃப் ஐ மாட்லஸ் 3 இஸ் டபுள் ஈக்குவல் டு 0. மாட்லஸ்ன்ற போது ரிமைண்டர் ஆன்சராக வரும். அது 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிடணும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்குன்றது கொடுத்துட்றோம். அடுத்து பிரேக்கு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இண்டென்டேஷன் வெளியே வந்துடுது. ஏன் பார்த்தீங்கன்னா பிரேக்குன்றது என்ன பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் லூப். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, டெர்மினேஷன் ஆஃப் கண்டிஷன் ஆர் லூப். அப்புறம் பிரிண்ட் ஐ கமா எண்ட் ஈக்குவல்ஸ் டு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எண்ட் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1, நம்ம ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ண நம்ம ரன் பண்ணால் நமக்கு வந்து ஒழுங்காக வராது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்னைப்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது 1 மாடுலஸ் 3 ஈக்குவல்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா 1/3 வந்து நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து நமக்கு கரெக்டாக வராது. 2/3 அடுத்து 3/3ன்ற போது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போ இந்த பிரேக் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும், மொத்தமாக வந்துடும். 1க்கு 2க்கு வந்து ரிமைண்டர் 0 வராதனால நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு 3/3ன்றது வந்து கோஷன்ட் 1 ஆயிரும், ரிமைண்டர் 0 ஆயிரும். அப்படின்ற போது நமக்கு வந்து 1 2 மட்டும் ஆன்சராக வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா t ஈக்குவல் டு 1 while t print true பிரேக். இதுக்கு வந்து என்ன வரும் பாருங்க. while லூப் இருக்கு. அந்த while லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா while லூப்பு தனியாக கொடுத்துருக்காங்க, இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமோட ஸ்னைப்பட்டே தப்பு. நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமே வந்து வேற விதம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா t ஈக்குவல்ஸ் 1 while லூப்பு while t print true. ஓகேங்களா. அடுத்து பிரேக் பண்ணிடு. பிரேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். அவங்க வந்து தப்பாக இண்டென்டேஷன் தப்பாக கொடுத்ததுனால ப்ரோக்ராம் வந்து தப்பாக வரும். நான் இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. t ஈக்குவல் டு 1 இருக்குது. while t-ஆக இருக்கும்போது t ஈக்குவல் டு 1, அப்போ while t-ஆக இருக்கும்போது பிரிண்ட் ட்ரூ. அப்படியே பிரேக் பண்ணிடு லூப்பை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் அமாங் திஸ் இஸ் நாட் அ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எது நாட் அ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். கோ டூன்றதும் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான், பிரேக்குன்றதும் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான், கண்டினியூன்றதும் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் வந்து ஃபார் லூப் மட்டும் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் பங்க்சுவேஷன் ஷுட் பி யூஸ்ட் இன் த blank. பிளாங்க்ல வந்து என்ன பங்க்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து கோலன் தான் யூஸ் பண்ணணும். எந்த லூப்பை டிஃபைன் பண்ணுறதா இருந்தாலும் கோலன் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன், அந்த நோட்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 7. இதை வந்து அடுத்த
அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.